வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் நான் எனக்காக தேர்ந்தெடுத்த சில பங்குகளை உங்களோடு பகிர்வதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே இந்த வாரமும் நம்ம புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே என்னுடைய சேனலில் நான் சொன்ன சில பங்குகள் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல்களை எட்டி பிடிச்சிருக்கக்கூடிய சில பங்குகளை முதல்ல ஒரு அலர்ட்டாக பார்த்துட்டு அதன் பிறகு புதிய பங்குகளை நோக்கி நம்ம செல்லலாம். அதில் முதலாவதாக ஆதித்யா பிர்லா கேபிட்டல்ஸ் 401 ரூபாயில் முடிச்சிருக்காங்க. 392 தான் முதல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த லெவலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக போன வாரமே நெருங்கி நின்றுச்சு. இந்த வாரம் அதை தாண்டி ஒரு க்ளோசிங் ஆனது ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் இதை தாண்டி, அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த உச்சத்தை தாண்டி 405 தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டால் அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை நான் பார்க்குறது 421 454 தான். கீழே ஒரு வேளை நீங்கள் இந்த 363 கிட்ட எங்கேயாவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாகவே பார்த்துங்க. 392க்கு கீழே வராத வரைக்கும் உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 ரெசிஸ்டன்ஸ்களையும் நோக்கி செல்வதற்கு வாய்ப்புகளாக ஏபி கேபிட்டலில் உங்களுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வெல்ஸ்பன் லிவிங் லிமிடெட் 170 ரூபா 93 காசில் முடிச்சிருக்காங்க. இது என்னென்னா, இந்த 152 தாண்டி இது ரொம்ப போகாமல் இருந்தது. கடந்த ஒரு 3 வாரங்களாக ஏற்றத்தை கொடுத்து மேலே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ 181 தான் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸை நான் கொடுத்தது. ஸோ அதையும் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா 212. ஸோ இந்த 2 வாய்ப்புகளும் அடுத்து இருக்கக்கூடிய 171 99 இந்த வாரத்தினுடைய உச்சத்தை கடந்து செல்லும் போது அதற்கான லெவல்களுக்கு செல்கிறதுக்கு சான்சஸாக இருக்கும். கீழே 152 இப்போ ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அதற்கு கீழே வராத வரைக்கும் இந்த 2 லெவல்ஸ்களும் நமக்கு வெல்ஸ்பன் லிவிங் லிமிடெட்டில் நமக்கு சான்சஸாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்த ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். டிஎல்எஃப் லிமிடெட் 675 ரூபா 90 காசில் முடிச்சிருக்காங்க. ஸோ 582க்கு மேலே 640ங்கிற லெவல் தான் முதல் லெவலாக கொடுத்தது. அதையும் தாண்டி 687ங்கிற லெவலுக்கு போயிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 678 வரைக்கும் வந்திருக்காங்க. இன்னொரு 10 ரூபா மேலே போச்சுன்னா நம்மளுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸை நெருங்கிடும். அது வரக்கூடிய வாரத்தில் டச் பண்ணுற சந்தர்ப்பம் கிடச்சி தாண்டக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட்டுச்சுன்னா அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய 733ங்கிற ரெசிஸ்டன்ஸை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகளாக இருக்கும். இந்த வாரம் நல்ல ஒரு கேண்டிலும் நல்ல ஒரு வால்யூமோடவே ஏற்றம் இருக்கிறதுனால அடுத்து இருக்கக்கூடிய லெவல்ஸுகளுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் டிஎல்எஃப்பில் தெரியுது. ஸோ கவனமாக இருங்க. கீழே வாங்கியிருக்கிறவங்க இந்த சப்போர்ட் லெவல் 640 சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணால் இந்த பர்டிகுலராக இந்த 2 ரெசிஸ்டன்ஸுகளும் நமக்கு அடுத்து வரதுக்கான வாய்ப்புகளை தரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை எடுத்து உங்களுக்கு ஒரு அலர்ட்டாக கொடுத்துருக்கேன். அடுத்து ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் HSCL 680 க்ளோசிங். ஸோ 690ங்கிற லெவலை கிட்டத்தட்ட 5 வாரமாக போராடிக்கிட்டு இருக்கு. அதை தாண்ட முடியல. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. யாராவது இன்னும் ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கீங்கன்னா கீழே வாங்கியிருந்தீங்க 478 கிட்டேன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறதே நல்லது. ஏன்னா தடுமாற்றி ஒரு வேளை மேலே போனால் உண்டு, இல்லை அப்படின்னா ரொம்ப வேகமாக விழுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக வந்துடுறதுக்கு சான்சஸாக மாறிடும். ஸோ கவனமாக இருங்க. வால்யூம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த 690க்கு மேலே க்ளோசிங் கொடுக்க மாட்டேங்குது. ஒரு வேளை வரக்கூடிய வாரம் அதை தாண்டி க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 773 817 நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிற விஷயந்தான். இருந்தாலும் இந்த 5 வாரங்களாக அது தடுமாறிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் பார்ப்பதற்கு சிரமத்தை கொடுக்கக்கூடிய லெவலில் தெரியுது. எதற்கும் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை ஒரு அலர்ட்டாக எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இந்த வாரத்துக்கான என்னுடைய அலர்ட்ஸ் இது தான். ஸோ தொடர்ந்து இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகள் என்னென்னன்றதை பார்த்துடலாமா? இந்த வாரத்துக்கான என்னுடைய முதல் தேர்வு டெலிவரி லிமிடெட். நான் 507 ரூபா 45 காசில் அதனுடைய க்ளோசிங். உங்களுக்கே பார்த்தா தெரியும், 400க்கும் 490க்கும் நடுவில் சில வாரங்களாக இது தடுமாறி இந்த இடத்துக்குள்ளேயே இருந்துட்டு இந்த வாரம் நல்ல வால்யூமோடு அதை கடந்து 507 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பிரேக் அவுட் வந்திருக்கிறத நீங்கள் பார்க்கும்போது தெரியும். 515 இந்த வாரத்தினுடைய உச்சம். அதை கடந்து செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரக்கூடிய வாரங்களில் நமக்கு கன்ஃபர்மேஷனாக கிடச்சிது அப்படின்னா நமக்கு முதல் லெவலாக நான் பார்க்குறது 558. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 645 அப்படிங்கிறது 2வது லெவலாக நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 740 அப்படிங்கிறது 3வது லெவலாக நமக்கு இதில் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ இந்த 3 லெவல்களும் அமையணும் அப்படின்னா வரக்கூடிய வாரம் இந்த வாரத்தினுடைய உச்சத்தை தாண்டி செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு இது வாய்ப்புகளாக கிடைக்கிறதுக்கு சான்சஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப நாட்களாக இந்த 490 கடக்காமல் தவித்துக்கிட்டு இருந்த இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு இப்போ உடச்சி மேலே போயிருக்கு ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னில். ஸோ அதை சரியாக செயல்பட வச்சு
கொண்டு செல்லக்கூடிய வாரமாக நமக்கு வரக்கூடிய வாரம் அமைஞ்சதுன்னா இந்த 3 லெவல்களும் நமக்கு ஒரு பாசிட்டிவாக கிடைக்கிறதுக்கு சான்சஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்து ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து சுமிட்டோமோ கெமிக்கல் இந்தியா லிமிடெட், சுமிகெம் அப்படிங்கிற பேரில் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 514 கிட்ட ஏற்கனவே ஒரு வாட்டி சில வாரங்களுக்கு முன்னாடி போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் இந்த 433 ஒரு சப்போர்ட் எடுத்து இப்போவும் கிட்டத்தட்ட 502 தான் க்ளோசிங். பட் இன்றைக்கான ஹைன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தினுடைய ஹை 509.40 ரூபா. ஒரு வேளை வால்யூமோடு இந்த வாரம் ஏறி இருக்கிறதுனால பை சான்ஸாக 514 கடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வாரத்துக்கு அடுத்த வாரம் தரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சுன்னா அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி நான் பார்க்குற முதல் லெவல் 549, அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 599, அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 666 அப்படிங்கிற இது ஏற்கனவே சென்ற அந்த உச்சத்துக்கு மறுபடியும் செல்வதற்கான வாய்ப்புகளாக இருக்கும். ஆனால் 514க்கு மேலே க்ளோசிங் வச்சா மட்டும் இதெல்லாம் முயற்சி செய்யுங்க. சந்தர்ப்பங்கள் தரலை அப்படின்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. வாய்ப்புகள் கிடைச்சா மட்டும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இந்த 3 ரெசிஸ்டன்ஸையும் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம எடுக்கலாம். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். மூன்றாவது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து நேஷ்னல் அலுமினியம், 347 ரூபா 60 காசில் க்ளோசிங். ஸோ கீழே கிட்டத்தட்ட 237, 263, 297, 315 இப்படி எல்லாத்தையும் கடந்து மேலே வேகமாக சென்று அங்கேருந்து ஒரு ரெசிஸ்ட் ஆகி இப்போ கீழே வந்து மறுபடியும் இந்த இடத்துல நின்றுருக்கு. ஸோ இந்த 340 ஏற்கனவே நல்ல ஒரு சப்போர்ட்டும் எடுத்து திரும்பி மேலே போய் மறுபடியும் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பி இருக்குது. குறிப்பாக இந்த வாரம் போன வாரம் கீழே க்ளோசிங் கொடுத்தாலும் இந்த வாரம் அந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்காம திரும்பி இருக்கிறதுனால ஒரு ஃபால்ஸ் பிரேக் டவுன் மாதிரி தான் ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த வாரத்தினுடைய உச்சம் 350க்கு மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா மறுபடியும் இது மேல் நோக்கி செல்றதுக்கான சந்தர்ப்பங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் தேர்ந்தெடுத்தேன். அப்படி வாய்ப்புகளை கொடுத்தா மட்டும் எடுங்க. மீண்டும் 340 கட் பண்ணி கீழே போயிடுச்சுன்னா அவாய்ட் பண்ணிடுவோம். மேலே 350, 65ங்கிறது தான் இந்த வாரத்தினுடைய உச்சம். அதை தாண்டி செல்லக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் நமக்கு 389ங்கிற முதல் ரெசிஸ்டன்ஸை நோக்கி செல்வதற்கு சந்தர்ப்பங்களாக மாறலாம். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 419ங்கிறது தான் அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 467ங்கிறது மூன்றாவதாக வரக்கூடிய இதில் ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. இன்னும் அந்த லெவலுக்கு அது போகலை. கடந்து சென்ற லெவல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 340 வரைக்கும் தான் போயிருக்காங்க. ஒருவேளை இங்கே வந்து அந்த லெவலில் திரும்புறதுனால மறுபடியும் இந்த மேல் நோக்கி செல்லக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் நான் கொடுத்த அந்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கலாம். அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இந்த இடம் ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஏற்கனவே இருந்ததுனால இதை திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இங்கே கொடுக்கலாமோ அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க. ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு வரும்போது உங்களுக்கு திருப்திகரமான லாபம் கண்ணில் படும்போது தயவுசெய்து அட்லீஸ்ட் ஒரு 50%ஆவது ப்ராஃபிட் புக் பண்ணிங்க. ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா பங்குச்சந்தையில் கண்டிப்பாக இது மேலே போய் தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு உத்தரவாதமான ஒரு விஷயமும் கிடையாது. நம்ம எடுக்கிற முயற்சிகளில் இப்படி கிடைக்கும்போது சந்தர்ப்பத்தை கரெக்டாக பயன்படுத்தாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கீழே வந்துருச்சு அப்படின்னா இப்போ என்கிட்டே நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, சார் என்ன சார் பண்ணலாம், அந்த இப்போ நான் சொன்ன மாதிரி கீழே வாங்கியிருக்காங்க 440 வரைக்கும் போயிடுச்சு, அவர் அந்த இடத்துல விற்கலை, திருப்பி கீழே 340 கிட்ட வந்து என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஒன்று 340 கீழே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் விற்று தான் ஆகணும் எங்கே வாங்கியிருந்தாலும். ஏன்னா சப்போர்ட் லெவலில் கட் பண்ணி கீழே போகுதுன்னா இன்னும் இறங்குறதுக்கான வாய்ப்புகளை தரும் அப்படின்னு. ஒருவேளை இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மறுபடியும் திரும்பிச்சு அப்படின்னா நமக்கு மறுபடியும் அந்த 440 வரைக்கும் போகிறதுக்கு சந்தர்ப்பங்களை கொடுக்கல அப்படின்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. கீழே நம்ம வாங்கியிருக்கிறது 200, 230 கிட்ட வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்ம ஏன் கண் முன்னாடி தெரிஞ்ச அந்த சந்தர்ப்பங்களை விடணும்? அதனால் கவனமாக செயல்படுங்கள். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் செக்ஷனில் வரக்கூடிய கேள்விகளை வச்சு தான் நான் இந்த விஷயத்தையே சொல்கிறேன். நான் யாருக்கும் நான் அட்வைஸ் பண்ணலை, தயவுசெய்து தவற விடாதீங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். வாய்ப்புகள் கிடச்சி நீங்கள் நல்ல ஒரு லாபத்தை பார்த்து அந்த காசை எடுக்கிறத நீங்கள் தவிர்த்துடாதீங்க. அதன் பிறகு நம்ம சஜஷனாக கூட சொன்னால் கூட அது கரெக்டாக நடக்குங்கிறதுக்கு எந்த 100% உத்தரவாதமும் பங்குச்சந்தையில் கிடையாது. அது மனதில் வச்சுக்கோங்க. அதனால் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் வரும்போது சரியாக செயல்படலான்னு உங்கள் மனசு சொல்லிச்சா உடனே வெளியில் வந்துடுங்க. அதை தாண்டி போனாலும் பரவாயில்ல, மனசு கோணிக்காதீங்க. உங்களுக்கு கிடைச்ச லாபத்தை சந்தோஷமாக பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம பாசிட்டிவ் மைண்டோடு இருந்தோம் அப்படின்னா
நமக்குரிய வருமானங்கள் கண்டிப்பாக டெஃபினட்டாக எந்த பங்குலேயும் நமக்கு முதலீடு செய்யும்போது கிடைக்கும். சரி வரல அப்படின்னா எக்ஸிட் பண்ணிக்கிறது நல்லது. அது ரொம்ப மோசமாகி நஷ்டத்தில் கொடுக்கறத விட சரி இன்னும் கொஞ்சம் நேரம் பார்ப்போமே, 315க்கு வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் பார்ப்போமேன்னு 297க்கும் கொடுத்து கடைசியில் எங்கே வாங்கணுமோ அந்த லெவலுக்கே போயிடும். அந்த மாதிரி நிறைய தவற விடுறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். அது சைக்காலஜிக்கலாக அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் நிறைய பேருக்கு வந்துடும். ஆனால் தயவுசெய்து அப்படி இருக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல லாபங்கள் கண்ணில் தெரியும் போது உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக இல்லை, கொஞ்சம் டேர்ன் ஆகிற மாதிரி தெரியுதுன்னா கவனத்தோடு வெளில வந்துடுங்க. இதுதான் இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகள். தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மீண்டும் உங்களோடு இணைகிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.